இந்த வீடியோல நீங்க வேரியபிள கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. வேரியபிள்ன்றது ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் மாரி. இப்போ இந்த பாக்ஸ பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? சதீஷ்குமாரோட திங்ஸ்லாம் இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி தோணுது. கரெக்ட் தான். அதே மாரி தான் நம்ப ஒரு வேரியபிளுக்கு நம்ப என்ன பேர் வைக்கிறோமோ, அத பேஸ் பண்ணி இருக்கிற திங்ஸ தான் நம்ப உள்ள போட முடியும். சரிங்களா? அப்பதான் அது ரீசனபிளாவும் இருக்கும். இப்போ இந்த பாக்ஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா, நான் டேட்டா டைப்ஸ் போடுறேன். ஓகேவா? டேட்டா டைப்ஸ்னா என்னது அப்படின்னு சொல்லி தெரியலனா, நம்ப போக போக பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக்கா இன்டிஜர், ஸ்ட்ரிங், ஃப்ளோட், பூலியன், லிஸ்ட், டப்பிள், ரேஞ்ச், காம்ப்ளெக்ஸ், டிக்ஷனரி, செட், ஃப்ரோசன் செட் இந்த மாரி நெறைய டேட்டா டைப்ஸ நம்ப வேரியபிள்குள்ள போட்டு வச்சுக்கலாம் அப்படின்றத ஜஸ்ட் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது அந்த பாக்ஸ்க்குள்ள போடுறது. ஓகேவா? அத தான் நம்ப டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நான் இந்த பாக்ஸுக்கு நேம் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு, உள்ள ராஜேஷ் அப்படின்ற அந்த வேல்யூவ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த நேம்ன்றது வேரியபிள். அதுல ராஜேஷ்ன்னு இருக்கிறது டேட்டா டைப். ஓகேவா? அது எந்த டேட்டா டைப்பா இருக்கு அப்படின்னா, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல இருக்கு. புரிஞ்சுதா? அந்த டேட்டா டைப் ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா இருக்கு. அதாவது ராஜேஷ்ன்றது டேட்டா அது எந்த டைப்பா இருக்குன்னா, ஸ்ட்ரிங்ன்ற டைப்ல இருக்கு. சரி. இப்போ நேம் இஸ் ஈக்குவல் டூ ராஜேஷ் அப்படின்னு இருக்குல்ல. அந்த ராஜேஷ தான் நம்ப ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது செட் ஆஃப் கேரக்டர்ஸ். ஓகேவா? நம்ப இந்த டபுள் கோட்டேஷன் ஆர் சிங்கிள் கோட்டேஷன்க்குள்ள எத்தனை லெட்டர் வேணாலும் நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகேவா? அத தான் நம்ப ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாரி தான் ஏஜ் 21 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கனா, இதுல 21 அப்படின்னு இருக்கிறது இன்டிஜர். சரிங்களா? அதே மாரி ஹைட் வந்து நான் பாயிண்ட்ல குடுத்துருப்பேன். 167.24 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாரி பாயிண்ட்ல வந்தாலே நம்ப அத ஃப்ளோட்ன்னு தான் சொல்லுவோம். அடுத்து இஸ் மேரிட் அதாவது கல்யாணம் ஆகிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். இல்ல ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி வருது. சரிங்களா? இதுல ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாரி வந்தாலே அந்த டேட்டா டைப் பேரு வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, பூலியன். இப்போ உங்களுக்கு கிளியரா ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அதே மாரி இப்போ நான் வந்து நேம் இருக்கிற இடத்துல நான் 21 குடுத்தா அது ரீசனபிளாவே இருக்காது. எப்ப ரீசனபிளா இருக்கும்னா, நான் நேம்ன்னு அந்த வேரியபிள் பேர் குடுத்துட்டு, அதாவது அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்க்கு நான் பேர் குடுத்துட்டு, அதுல நான் ஒரு பேர ஸ்டோர் பண்ணா, அப்ப அது ரீசனபிளா இருக்கும். அதே மாரி தான் ஏஜ்ல நான் போயிட்டு ஒரு பேர ஸ்டோர் பண்ணக்கூடாது. அது ரீசனபிளாவே இருக்காது. நம்ம ஒரு வேரியபிள் பேரு டிக்ளேர் பண்றோம்னா, அது எந்த டைப்ப சேர்ந்து வருது, அதாவது அது எந்த டேட்டாவ சேர்ந்து வருது, நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத அந்த வேரியபிளுக்கு கரெக்ட்டா பேர் வச்சு தான் நம்ம குடுக்குறோம். இப்போ உங்களுக்கு இன்னும் சின்னதா ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும். வேரியபிளோட ரூல்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு வேரியபிளுக்கு நம்ப எப்படியெல்லாம் பேர் வைக்கலாம், எப்படியெல்லாம் பேர் வைக்கக்கூடாது அப்படின்ற பேசிக்ஸ் பத்தி தான் இதுல பார்க்க போறோம். வேரியபிள் வந்து லெட்டர்ஸ் இல்லாட்டி அண்டர்ஸ்கோர் இத யூஸ் பண்ணி தான் நம்ப பண்ணணும். அதே மாரி ஸ்டார்ட்டிங்ல கண்டிப்பா லெட்டர் இருக்கணும், இல்ல அண்டர்ஸ்கோர் இருக்கணும். பட் அண்டர்ஸ்கோர் மோஸ்ட்டா யூஸ் பண்ணாதீங்க. லெட்டர்ஸே யூஸ் பண்ற மாரி ட்ரை பண்ணிக்கோங்க. அதே மாரி நம்பர் ஸ்டார்ட்டிங்ல யூஸ் பண்ணவே கூடாது. ஸ்டார்ட்டிங்ல லெட்டர் மட்டும் தான் நீங்க யூஸ் பண்ணணும். வேரியபிளுக்கு நீங்க ஆல்ஃபா நியூமெரிக் கேரக்டர்ஸ்ல தான் நீங்க பேர் வைக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ num1, num2, நேம்1, நேம்2, ஸ்டூடண்ட்1, ஸ்டூடண்ட்2 அந்த மாரி தான் நீங்க பேர் வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்க அண்டர்ஸ்கோர்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஸ்டார்ட்டிங்ல நம்பர் யூஸ் பண்ணக் கூடாது. ஸ்மால் ஏபிசிடி, கேப்பிட்டல் ஏபிசிடி கூட நீங்க கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப கீழ பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ஏஜ் இருக்கு. அதாவது பைத்தான் ரொம்பவே கேஸ் சென்சிட்டிவ். சரிங்களா? சின்ன ஏவா இருந்தாலும் சரி, பெரிய ஏவா இருந்தாலும் சரி, அது வேற வேறயா தான் கன்சிடர் பண்ணும். ஒரே பேரா அது கன்சிடர் பண்ணாது. அத நல்லா புரிஞ்சுக்கோங்க. சின்ன ஏவா இருந்தாலும் சரி, பெரிய ஏவா இருந்தாலும் சரி, அது வேற வேறயா தான் கன்சிடர் பண்ணும். ஒரே பேரா கன்சிடர் பண்ணாது. இப்போ இந்த ஸ்கிரீன்ல தெரியிற இந்த லீகல் வேரியபிள் நேம்ஸ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். எப்படிலாம் நம்ப பேர் வைக்கலாம், எப்படி நம்ப பேர் வைக்கக் கூடாது அப்படின்னு சொல்ட்டு. நீங்க பேர் வைக்கும்போது, இந்த மாரி டிஃபரெண்ட்டா கூட நீங்க பேர் வச்சுக்கலாம். அதாவது நெறைய வேர்ட்ஸ் அந்த வேரியபிள்ல யூஸ் பண்ண போறீங்க அப்டின்னா. மை வேரியபிள் நேம், கேமல் கேஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் ஸ்மால்ல இருக்கும். பின்னாடி வர மத்த வேர்ட்ஸுக்குலாம் அதோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேப்ஸ்ல தான் இருக்கும். அதே மாரி பாஸ்கல் கேஸ்ல வந்து ஸ்டார்ட்டிங் இருக்கிற எல்லா லெட்டருக்குமே அது கேப்ஸ்ல தான் இருக்கும். அதாவது எல்லா வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டருமே கேப்ஸ்ல தான் இருக்கும். ஸ்னேக் கேஸ்ன்றது எல்லா லெட்டருமே ஸ்மாலா இருக்கும். பட் ஒரு வேர்ட் முடியும்போதும் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்படியெல்லாம் தான் நம்ப ஒரு வேரியபிளுக்கு பேர் வைப்போம்.
நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்படியெல்லாம் தான் நம்ம ஒரு வேரியபிளுக்கு பேர் வைப்போம். சரிங்களா? நீங்களும் உங்களோட வேரியபிளுக்கு பேர் வைக்கும்போது, இத ஒரு பிராக்டிஸா எடுத்து கரெக்ட்டா பேர் வைக்க கத்துக்கோங்க. அதே மாரி வைக்கிற பேரு வந்து ரொம்பவே ரீசனபிளா இருக்கணும். சம்மந்தமே இல்லாம பேர் வைக்கக்கூடாது. ரீசனபிளா நீங்க எந்த டேட்டா டைப் யூஸ் பண்ண போறீங்க, எந்த டேட்டா யூஸ் பண்ண போறீங்க அப்படின்றதுக்கு தகுந்த மாரி தான் நீங்க அந்த வேரியபிளுக்கு பேர் வைக்கணும். ஓகேவா? இப்போ நீங்க உங்களோட குரோமுக்கு போயிட்டு பைத்தான் ஆன்லைன் கம்பைலர் அப்படின்னு சொல்லி போடுங்க. எடுத்தோனே இந்த ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். இந்த ப்ரோகிராமிங்ஸோடது. இதுக்குள்ள போய்க்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுட்டு, இது ஃபுல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம நம்ப பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ப பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நான் பிரிண்ட் குடுத்துட்டு, ஹலோ கைஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இப்ப நான் ரன் பண்றேன். எனக்கு இப்ப அது அவுட்புட் குடுத்துருக்கு. சரிங்களா? இந்த பிரிண்ட்னா என்ன? இந்த பிரிண்ட் ஆக்சுவலா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, இந்த பிரிண்ட்ன்ற வேர்ட் வந்து ஒரு இன்பில்ட் ஃபங்ஷன். சரிங்களா? இந்த இன்பில்ட் ஃபங்ஷன்ஸ் பத்திலாம் நம்ம போக போக பார்க்கலாம். பட் இது ஒரு இன்பில்ட் ஃபங்ஷன் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது இந்த மாரி ஓப்பன் பிராக்கெட், குளோஸ் பிராக்கெட் வந்தாலே அது ஒரு ஃபங்ஷன் டைப் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? மத்ததெல்லாம் நம்ம போக போக பார்க்கலாம். இப்போ இதுக்குள்ள போயிட்டு நம்ப எது டைப் பண்ணாலுமே நம்மளுக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகும். பாத்தீங்களா? ஓகே. சரி. இப்போ இதுல நம்ப வேற என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக போக பார்க்கலாம். நம்ப வேரியபிளோட ரூல்ஸ் பார்த்தோம்ல. இப்ப அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம பிராக்டிகலா செஞ்சு பார்க்கலாம். நேம்ன்னு குடுத்துட்டு, இப்போ இதுல போயிட்டு ராஜேஷ் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இப்போ நம்ப ஸ்டோர் பண்ண இந்த நேம நம்ப பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நேம் அப்படின்னு சொல்லி இப்ப நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தா, எனக்கு அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிற அந்த பேரு எனக்கு இங்க அவுட்புட்ல தெரியுது. ஓகேவா? இப்படிதான் நம்ப அவுட்புட் பார்ப்போம். அதாவது ராஜேஷ்ன்ற பேரு நம்மளுக்கு இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அதாவது இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்ல நம்மளுக்கு ஸ்டோர் ஆயிருக்கு. நம்ம அத பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, அந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிற அந்த பேரு நம்மளுக்கு அவுட்புட்ல தெரியும். அவ்வளோதாங்க. இவ்வளோதான் வேரியபிள்ன்றது. இப்ப நான் முன்னாடி அண்டர்ஸ்கோர் குடுத்து பார்த்தா, அப்ப எனக்கு வேரியபிள் ஒர்க் ஆகும். ஒண்ணு மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இந்த வேரியபிள் என்ன பேர் குடுக்குறோமோ, அதை தான் நம்ம பிரிண்ட்லயும் குடுக்கணும். அத மட்டும் மறந்துறாதீங்க. இப்ப நான் ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு ராஜேஷ் அப்படின்ற அந்த பேர் கரெக்ட்டா வந்துருச்சு. இதுக்குள்ள நான் அந்த டேட்டா டைப் மட்டும் தான் குடுக்கணுமா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் எதுவும் இல்ல. நம்ப நம்பர் கூட குடுத்துக்கலாம். பட் நம்ப எந்த விஷயத்துக்கு நம்ம அந்த வேரியபிள் யூஸ் பண்றோம் அப்படின்றது முக்கியம். நான் இப்போ 45ன்னு குடுக்குறேன். இப்ப நான் போயிட்டு அவுட்புட்ல பார்த்தாலும் எனக்கு வரும். அந்த 45ன்ற இது அவுட்புட் நம்மளுக்கு வரும். ஏன்னா, வேரியபிள்ன்றது ஜஸ்ட் ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் தான். நம்ப அதுக்குள்ள எந்த டேட்டா டைப் வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். பட் அத நம்ம ரீசனபிளா யூஸ் பண்ணா ரொம்ப ப்ரொஃபஷனலா இருக்கும். அதே மாரி இப்ப நான் ட்ரூ அப்படின்னு குடுக்குறேன். இப்ப நான் ரன் பண்றேன். எனக்கு இங்க ட்ரூ அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட்ல வந்திருக்கு. சரி. இப்போ இங்க போயிட்டு நான் வந்து மை அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு குடுத்துருக்கேன். இங்கேயும் போயிட்டு நான் வந்து மை அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இப்ப நான் ரன் பண்ணாலும் எனக்கு ரன் ஆகும். அதே மாரி இங்க நான் 2 குடுக்குறேன். அதாவது நம்ம ஆல்ரெடி பார்த்த மாரி தான். நம்ப அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி லெட்டர்ஸ்க்கு அப்புறம் நம்ப நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதே நான் முன்னாடி போயிட்டு 2 போட்டேன் அப்படின்னா, இந்த மாரி முன்னாடி போயிட்டு 2 போட்டுட்டு, இப்ப நான் ரன் பண்ணா எனக்கு எரர் தான் வரும். பார்த்தீங்களா? 2வ பாயிண்ட் அவுட் பண்ணி இந்த மாரி இன்வாலிட் டெசிமல் லிட்ரல் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எரர் தான் த்ரோ பண்ணியிருக்கு. சரிங்களா? இந்த மாரி நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்பர் குடுக்கக்கூடாது. இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கரெக்ட்டா அவுட்புட் வருது. ஓகே. இப்ப நம்ப வேரியபிள்னா என்னது? அப்படின்னு சொல்லி நம்ப கிளியரா பார்த்திருப்போம். அடுத்து என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு? பேசிக்கா இருக்கிற டேட்டா டைப்ஸ்லாம் என்ன? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி. என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்கு? அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ட், பூல், ஸ்ட்ரிங், ஃப்ளோட். இந்த 4 டேட்டா டைப் தான் நம்ப மோஸ்ட்டா யூஸ் பண்ணுவோம். பேலன்ஸ் இருக்கிற டேட்டா டைப்லாம் என்னது? அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்கு நம்ப கூகுள்ல போயிட்டு பைத்தான் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா, நம்மளுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜ்க்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டேட்டா டைப்பும், அப்புறம் அதோட டெஃபினிஷனும் இதுல கிளியரா குடுத்திருப்பாங்க W3 ஸ்கூல்ஸ்ல. இது டெக்ஸ்ட் டைப்பு, இது நியூமெரிக் டைப்ஸு, அப்புறம் இது லிஸ்ட்டு,
சீக்வென்ஸ் டைப்ஸு, அப்புறம் மேப்பிங் டைப்பு, செட்டு டைப்ஸு, பூலு இந்த மாரி நம்மளுக்கு தேவையான எல்லா டேட்டா டைப்ஸுமே இதுல இருக்கும். பட் இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு கேட்டா, அது கொஞ்சம் டவுட்டு தான். ஓகேவா? எது எதெல்லாம் தேவையான டேட்டா டைப்ஸோ நம்ம அத யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஏஜ் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, ஏஜ் 21 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கேன். இப்போ நான் போயிட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, எனக்கு அது அழகா அவுட்புட்ல வரும். அதே மாரி தான் மை நேம் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, நான் வந்து சதீஷ் குமார் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இப்போ இதையும் நான் போயிட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தா, எனக்கு அவுட்புட் கரெக்ட்டா வருது. இப்போ நான் ஃப்ளோட் வேல்யூவ குடுத்து பார்க்குறேன். இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்தா, எனக்கு ஃப்ளோட் வேல்யூவும் கரெக்ட்டா வந்துருச்சு. அதே மாரி நான் பூலியன் வேல்யூவும் குடுத்து பார்க்குறேன். நம்மளுக்கு பூலியன் வேல்யூவும் கரெக்ட்டா பிரிண்ட் ஆயிருச்சு. சரி, இப்போ டேட்டா டைப்லாம் நம்ம கிளியரா அது எந்த டைப்ல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ ஏஜ்ன்றது எந்த டைப்ல இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஏஜ்ன்றது இன்டிஜர் டைப்ல இருக்கு. இப்போ சதீஷ்குமார்ன்றது ஸ்ட்ரிங் டைப்ல இருக்கு. இந்த ஃப்ளோட் வேல்யூ நம்மளுக்கு ஃப்ளோட் டேட்டா டைப்ல இருக்கு. ட்ரூன்றது பூலியன் டேட்டா டைப்ல இருக்கு. இப்படிதான் நம்ம டேட்டா டைப் அது எந்த டேட்டா டைப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம டைப் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்த்தோம்னா அது எந்த டேட்டா டைப் அப்படின்றது நம்ம ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா? இது உங்களுக்கு ஒரு கிளியர் எக்ஸாம்பிளா இருக்கணும் தான் நான் இப்படி சொல்லி கொடுத்தேன். பட் பேசிக்கா இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராவே புரியும். பைத்தான்ல கமெண்ட்ன்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். நீங்க எந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலுமே கமெண்ட்ன்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். இப்போ பைத்தானை பொறுத்த வரைக்கும் கமெண்டோட சிம்பிள் இப்படிதான் இருக்கும். ஹேஷ்டேக் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் இதுல போயிட்டு என்ன டைப் பண்ணாலுமே அதான் சிஸ்டமால இத ரீட் பண்ண முடியாது. இன்டர்பிரட்டரால இத ரீட் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ நான் பேசிக்கா இங்க போயிட்டு இப்போ ஹலோ திஸ் இஸ் சாம்பிள் கமாண்ட் கமாண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ இதால ரீட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா ரீட் பண்ண முடியாது. இந்த இன்டர்பிரட்டர் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிரும். இதெல்லாம் கமாண்ட் அப்படின்னு சொல்லி இத ஸ்கிப் பண்ணிரும். இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். இப்போ இந்த கமெண்ட்டை நம்ம எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா பிரிண்ட்னு ஒரு இது கொடுத்துட்டு நான் ஹலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்க போயிட்டு கூட நான் கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? ரொம்பவே சிம்பிள் தான். ஹலோ அப்படின்னு நான் குடுத்துட்டு, இப்ப நான் ரன் பண்ணனா, எனக்கு அந்த ஹலோ மட்டும் தான் பிரிண்ட் ஆகும். இது எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. சரிங்களா? சரி. இது வந்து என்ன கமாண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து சிங்கிள் லைன் கமாண்ட். ஓகேவா? பைத்தான்ல மல்டி லைன் கமாண்ட்ன்னு ஒண்ணு கிடையாது. பட் நம்ப இப்படி டிக்ளேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப நான் இப்படி குடுக்குறேன் அப்படின்னா, இதுக்குள்ள நம்ம என்ன டைப் பண்ணாலுமே புரோகிராமால ரீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா அது உண்மை கிடையாது. ஏன் இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்கான முக்கியமான ரீசன் இப்ப பார்த்துடலாம். ரொம்பவே சிம்பிள் தான். இப்ப நான் இங்க போயிட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் இந்த ஏவ நான் பிரிண்ட் பண்ணி பார்த்தா, இந்த ஏவ நான் இப்ப பிரிண்ட் பண்ணி பார்த்தா எனக்கு இது அப்படியே பிரிண்ட் ஆகும். புரியுதா உங்களுக்கு? இதை ஏன் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. சரி. மல்டிலைன் கமாண்ட்ல இந்த சிங்கிள் கோட்டேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ணி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா, இல்ல. நம்ம டபுள் கோட்டேஷன் யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். சரிங்களா? இப்போ நான் இங்க ரன் பண்ணி காட்டுறேன். இப்பயும் எனக்கு அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். பைத்தான்ல சிங்கிள் லைன் கமாண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ற மாரி இருக்கும். பட் நீங்க மோஸ்ட் ஆஃப் த கேசஸ்ல எப்படி மல்டிலைன் கமாண்ட் பண்ணலாம்னா, இப்போ நான் இங்க குடுத்துருக்கேன். திருப்பி இங்க நான் டைப் பண்ணியிருக்கேன். திருப்பி இங்க நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இப்போ இந்த எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்படி செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, இந்த மாரி நம்மளுக்கு ஒரே நேரத்துல நம்ம டைப் பண்ண வச்சிருந்த எல்லாமே கமாண்டா மாறிரும். ஓகேவா? முன்னாடி உங்களுக்கு இந்த ஹேஷ்டேக் சிம்பிள் காட்டும். ஓகேவா? இந்த ஹேஷ்டேக் சிம்பிள் தான் கமாண்ட். அதாவது சிங்கிள் லைன் கமாண்ட். இப்போ நம்ம யூசர்ட்ட இருந்து எப்படி இன்புட் வாங்குறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
ரொம்பவே ஈஸியான ஒரு டாபிக். இப்போ நான் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு, இன்புட் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இப்போ இந்த இன்புட்குள்ள நான் வந்து ஒண்ணுமே குடுக்காம விட்டுட்டு, பிரிண்ட் ஏ அப்படின்னு சொல்லி குடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ரன் பண்றேன். இப்போ இங்க போயிட்டு ஹலோ அப்படின்னு சொல்லி டைப் பண்றேன். எனக்கு ஹலோ அப்படின்னு சொல்லி எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. சரிங்களா? இப்போ நான் திருப்பி ரன் பண்ணிட்டு, இங்க நான் போயிட்டு 24 அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இப்போ நான் என்டர் அடிச்சேன்னா, எனக்கு 24 அப்படியே எனக்கு பிரிண்ட் ஆகிருச்சு. சரி, எனக்கு இங்க என்ன டைப் பண்றதுன்னே தெரியல. இங்க எனக்கு எதுவுமே காட்ட மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ரொம்பவே சிம்பிள். இந்த இன்புட் ஃபீல்ட நம்ம இன்னும் ஈஸியா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்க போயிட்டு டபுள் கொட்டேஷன்ல என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, கோலன் குடுத்துருங்க. லைட்டா ஸ்பேஸ் விட்டுருங்க. இப்போ போயிட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் இங்க போயிட்டு சதீஷ் குமார் அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இப்போ நான் என்டர் அடிச்சேன்னா, நம்மளுக்கு சதீஷ் குமார் அப்படின்னு சொல்லி அழகா நம்மளுக்கு அந்த பேர் பிரிண்ட் ஆயிருச்சு. ஓகே, குட். இப்போ நான் திருப்பி ரன் பண்ணிட்டு, என்டர் யுவர் நேம் இருக்கிற இடத்துல நான் 21 அப்படின்னு குடுத்தாலும் எனக்கு 21 அப்படியே வருது. சரியா? நம்மளுக்கு இதுல ஸ்ட்ரிங்கு, அப்புறம் ஃப்ளோட்டு, அப்புறம் எல்லா டேட்டா டைப்புமே நம்ம இதுல இன்புட்டாவே குடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம யூசர்ட்ட இருந்து இன்புட் வாங்குறோம்ல, இது நம்மளுக்கு எந்த டேட்டா டைப்பா நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிள். பிரிண்ட் குடுத்துக்கோங்க. பிரிண்ட்ல போயிட்டு டைப்ன்னு சொல்லி டைப் பண்ணிட்டு, இப்போ நான் ஏ குடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்றேன். நான் இங்க போயிட்டு சதீஷ் குமார் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டு என்டர் அடிக்கிறேன். இப்போ எனக்கு சதீஷ் குமார் அது எந்த டேட்டா டைப்ல வந்திருக்கு? ஸ்ட்ரிங் அப்படின்ற அந்த டேட்டா டைப்ல நம்மளுக்கு குடுத்துருக்கு. ஓகே. இப்போ நான் திருப்பி ரன் பண்றேன். நான் இங்க 19 அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு, இப்போ நான் என்டர் அடிக்கிறேன். எனக்கு இப்போ நம்பர்ல குடுத்துருக்கு. பட் எனக்கு அது என்ன டேட்டா டைப்ல காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்ன்ற டேட்டா டைப்ல நம்மளுக்கு காட்டுது. பட் நம்ப குடுத்த வேல்யூ என்ன? இன்டிஜர்ல. பட் நம்மளுக்கு அது இங்க டேட்டா டைப்பா காட்டியிருக்கிறது ஸ்ட்ரிங். ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூசர்ட்ட இருந்து நம்ப இன்புட் வாங்குனா நல்லா கவனிச்சுக்கோங்க. யூசர்ட்ட இருந்து நம்ம இன்புட் வாங்குனா, அது அத ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணி நம்மளுக்கு வாங்கி குடுக்குது. நம்ப தான் அதுக்கப்புறம் அத டைப் காஸ்ட் பண்ணி, நம்பளுக்கு எந்த டேட்டா டைப்பா வேணுமோ, நம்ப அதுக்கு தகுந்த மாரி நம்ப மாத்திக்கணும். இது நம்ம எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பட் இப்படிதான் பேசிக்கா இது ஒர்க் ஆகுது. யூசர்ட்ட இருந்து நம்ம இன்புட் வாங்கும்போது, அது ஸ்ட்ரிங்கா தான் கன்சிடர் பண்ணி வாங்கும்.